அழகான துவா, 3 வார்த்தைகள் கொண்ட துவா. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துவாவை இதற்கு முன்பு ஓதியதில்லை என்று ஆயிஷா அம்மையார் சொல்கிறார். சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம், முதல் பாகத்தில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சஜிதாவுடைய நிலையில சொல்றாங்க, சுபஹானக வ பிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த, சுபஹானக வ பிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த. அல்லாஹ்வுடைய தூதர் இதை திரும்ப திரும்ப ஓதுறாங்க. இல்லையே, இதுக்கு முன்னாடி இந்த துவாவை நம்ம கேள்விப்பட்டது இல்லையே. தொழுகை முடிகிறது, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்கிறார்கள் அம்மையார் ஆயிஷா அவர்கள், ஆமாம் இந்த துவா இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான துவா, அதைத்தான் நான் ஓதினேன், நீயும் இதை உன் வாழ்நாளில் கடைபிடித்துக் கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் பாடம் நடத்தினார்கள் என்ற செய்தியை ஆயிஷா அம்மையார் அறிவிக்கிறாங்க. எத்தனை மணிக்கு? 2 மணி 3 மணி, நடுநிசி நேரம், எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த தருவாய். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடமிருந்து இந்த செய்தியை ஆயிஷா அம்மையார் அறிவிக்கிறாங்க. மக்ரிப்ல சுப்ஹான ரப்பில் அலீம் ஓதுறோம், இஷாவுல சுப்ஹுன் குத்தூஸுன் ஓதிக்கலாம், ஃபஜ்ர்ல சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹு மக்ஃபிர்லி ஓதலாம், மற்ற இன்னும் வக்துல இந்த துவாவை ஓதலாம், அல்லது ஒரே சஜிதாவில் கூட 3 துவாவையும் ஓதலாம். சுப்ஹான ரப்பில் அலீம் ஓதிட்டீங்க, அடுத்து சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹு அதை ஓதுறீங்க, அடுத்து சுப்ஹானக வ பிஹம்திக லா இலாஹ இல்லா அன்த. 3 வார்த்தை தான், அழகான வார்த்தை, நாம் கேள்விப்பட்ட வார்த்தை. அமல்களில் பெண்கள் எவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். நடுநிசையில கொரட்டை விட்டு தூங்குற நேரம், நினைத்து பார்த்திராத ஒரு நேரம். இது உங்களுக்கு பிடித்தமான வார்த்தையா எப்ப மாறும் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு இது பிடிச்சமான வார்த்தை. இப்போ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? இது மாதிரியான சிறப்பான துவாக்களை நாம் அமல்படுத்துகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த நன்மை கிடைக்கும். சஹீஹ் முஸ்லிம்ல முதல் பாகத்தில் இந்த செய்தியை நான் சொன்ன இந்த சுவாரஸ்யமான இந்த நீண்ட சம்பவத்தை பார்க்கலாம். பெண்கள்